ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் கொட்டும் மழையில் காரில் ஸ்டண்ட் செய்த தாவேக்க தொண்டர்கள் 6 பேரை போலீசார் கூண்டோடு கைது செய்திருக்கிறார்கள். கொண்டாட்டம் என்ற பெயரில் சட்டத்தை மீறியவர்கள் மீது பாய்ந்த நடவடிக்கை என்ன? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேக்க தலையெடுத்திருக்கிறது. அந்த கட்சியின் தொண்டர்கள் மாநிலம் முழுவதும் வெற்றி கொண்டாட்டங்களிலும் மூழ்கியிருக்கின்றனர். விரைவில் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள சூழலில் ராமநாதபுரத்தில் தாவேக்க தொண்டர்கள் செய்த வரம்பு மீறிய செயல் அவர்களை சர்ச்சையில் சிக்க வைத்திருக்கிறது. ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திற்குள் கொட்டும் மழையிலும் காரில் தாவேக்க கொடியுடன் வந்த ஒரு கும்பல் விசில் அடித்து கூச்சலிட்டபடி அபத்தான முறையில் ஸ்டண்ட் செய்து ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் பெரும் இடையூறு விளைவிக்கும் வகையில் கார் ஓட்டி அராஜகம் செய்த இவர்களை பார்த்த மக்கள் அச்சமடைந்தனர். பேருந்து நிலையத்திற்குள் கும்பலாக இவர்கள் போட்ட ஆட்டத்தை பொதுமக்கள் சிலர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே அங்கு விரைந்து வந்த போலீசார் ரகளையில் ஈடுபட்ட 6 பேரையும் கூண்டோடு கைது செய்தனர். மொத்தம் 12 பேர் மீது வழக்கு பதிந்துள்ளனர். மேலும் அவர்கள் பயன்படுத்திய காரையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். வெற்றி கொண்டாட்டம் என்கிற பெயரில் சட்டத்தை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். விஜயின் அரசியல் வெற்றிக்கு இப்படிப்பட்ட செயல்கள் களங்கம் விளைவிப்பதாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.